நம்ம அ ஒரு புதிய நூல வந்து ஒரு அறிமுகப்படுத்துறபடி, புதிய நூல் நெறைய பேர் அவங்க படிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து இதை வெகு அழகாக எழுதியிருக்கின்ற நம்முடைய மனம் ஒரு மாயக்காரன். என்ன மாரி தலைப்பு பாருங்க. நிச்சயமா. ஏன்னா நம்ம மனத நம்மளாலே புரிஞ்சுக்க முடியாது. அது அது எப்படியெல்லாம் நம்மள வந்து மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றபடி, அது ஒரு மாயக்காரன் என்ற ஒரு தலைப்பில் அருமையான நூலை நம்முடைய கவிஞர் அ நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த அ நூலை வந்து நமக்கு திறனாய்வு செய்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடியவர், அ இவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு செய்திருக்காரா தமிழுக்கு அமெரிக்காவுல இருந்து கொண்டு என்று ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார். அ அவர் படிக்கும் காலத்தொட்டே அவர் தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கிறதுனால, அவருடைய நல்ல ஆசிரியர்கள்லாம் தூண்டுவதால படிக்கும் காலம் தொட்டே அவருக்கு வந்து அந்த தமிழ் ஆர்வம் இருந்திருக்கிறது. பல கட்டுரைகள்லாம் அப்பவே அவர் எழுதியிருக்காரு. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த வி.வி. கிரி அவர்களிடம் காந்தி அவர்களது 100ஆண்டு விழாவில் அவர்களைப் பற்றி எழுதி பரிசு வாங்கியிருக்கார். அவருடைய கையாலனா பார்த்துக்கோங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும்போது அவர் வந்து ஐஐடி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக கவிதை எழுத தொடங்குனேன்னு சொன்னார். நான் நெனச்சேன் ஒருவேள ஐஐடி அந்த பக்கம் தான் ஏதாவது தென்றல் வீசிச்சோ! அப்பதான் கவிதை எழுத தொடங்கியிருக்கேன்னு சொல்றாரே! அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கு அடுத்த வரியும் பார்த்தீங்கன்னா, பாரதியின் தாக்கத்தால அவர் வந்து கவிதை எழுத தொடங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. பாரதியின் தாக்கம் இருக்கும்போது அவருடைய உள்ளத்துல வந்து எப்படியான உணர்வுகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அ மிக சிறப்பாக அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட, பல ஒரு படைப்புகளை வந்து அவர்கள் இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு குடுத்திருக்கிறார். குறிப்பாக 400 கவிதைகளுக்கு மேல இவர் எழுதியிருக்கிறார். அவங்க சுற்றார் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக எழுதக்கூடிய வாழ்த்து கவிதைகள் முதற்கொண்டு, பல்வேறு பொது தலைப்புகள் எல்லாம் கூட அவர் கவிதை எழுதியிருக்கிறார். அதை வந்து புத்தகங்களாகவும் அவர் போட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுடன் சேர்ந்து 2021ல முக்கூடல் வெண்பா அப்படின்ற ஒரு தொகை நூலை வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு நண்பருடன் இணைந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மனைவியும் அப்படியாக ஒரு இலக்கிய தம்பதியராக இருப்பது வந்து வெகு அ அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியாக அவங்க மனைவியுடன் சேர்ந்து, அதுவும் வந்து ஒரு பயன்படுகிற விதத்தில் இந்த நீதி கதைகளை எல்லாம் இப்போ வட்டார மொழி வழக்குல பேசினா எப்படி இருக்குமோ, அப்படியாக பேசி அவர்கள் வந்து குழந்தைகளுக்கு புரியும்படியுமாக, அ பலவித நிகழ்ச்சிகளை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க வானொலியில். அதற்கு அப்புறம் வந்து நெறைய இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய அந்த வானொலி நிகழ்வ வந்து 2 பேரும் அவங்க மனைவியும் அவர்கள் வந்து நடத்தியிருக்காங்க. டெட்ராய்டு அப்படின்ற அந்த நகர்ல கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வானொலியில வந்து ம் அ நெறைய கவிதை சார்ந்து அவர்கள் நிகழ்ச்சிகள் வந்து குடுத்திருக்காங்க. அதாவது முதல் முறையா அந்த வானொலி நிகழ்ச்சிய வந்து அவங்க இணைந்து நடத்தி, அதுல வந்து இத போல அந்த கதைகளை எல்லாம் அவங்க வந்து குழந்தைகளுக்காக சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கவிஞராக பயணித்து வருபவர் என்னதான் பார்த்தார் முதல்லயே உங்களுக்கு ஐஐடின்னு சொல்லிட்டேன். அதுதான் அவர் வந்து ஒரு பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றாலும், ஒரு தமிழ் துறையில் முனைவர் பட்டம் பெற்றபடியான பல பணிகள் அவர் ஆற்றியிருப்பதை இன்னும் சொல்லலாம். நேரத்தின் மேலும் ம் அ நம்முடைய அதன் முக்கியத்துவம் கருதி, இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். இதன் மூலமாவே உங்களுக்கு அவரை பற்றிய ஒரு முழு உருவம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். ஐயா அவர்களை இந்த மனம் ஒரு மாயக்காரன். எப்படியெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கிறான் என்று நமக்கு நம்முடைய நெல்லை அன்புடன் ஆனந்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விளக்கிக் கூறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கங்க ஐயா. வாங்க. வணக்கம் அம்மா. தமிழுக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். இங்கு பங்கு பெறும் ஆளுமைகள், நிகழ்ச்சியை நடத்திச் செல்லும் தாங்கள் கவிநிலவு தேன்மொழி அவர்களுக்கும், கவிமாமணி பொதிகை மு. செல்வராசன், திரு சோ. வினய்தீர்த்தான் அவர்களுக்கும், மற்றும் இங்கு இணைந்திருக்கும் மங்களம் மேரி அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்கள், தும்பி நிறுவனர் ம.உ. ஞானவடிவேல் ஐயா அவர்கள், பாவரசு அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் இந்த புத்தகத்தை எழுதிய அன்புடன் ஆனந்தி கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் என்னுடைய மிகுந்த தாழ்மையான வணக்கம். இந்த தும்பி இலக்கிய அமைப்பு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கு முனைந்திருப்பது கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் எழுதியுள்ள மனம் ஒரு மாயக்காரன் இந்த புக்கு தான். இது வந்து இத படிக்கிறதே ஒரு பெரிய இன்பமா இருந்தது. ஏன்னா, ஆனந்தி அவர்கள் 21 நூல்கள் போட்டிருக்காங்க. 17 தொகுப்பு நூல்கள் போட்டிருக்காங்க.
20 பங்கேற்ற நூல்கள்லாம் இருக்கு. அதுக்கு மேல இதழ் பணி செய்றாங்க. விருதுகள் நெறைய வாங்கியிருக்காங்க. நெறைய நிகழ்வுகள் பண்ணியிருக்காங்க. குழந்தை பாடல்கள் நெறைய எழுதியிருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுக்கான கதைகள் எழுதியிருக்காங்க. இது வந்து அதில ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அவங்க வந்து கவியரங்கம், கருத்தரங்கம் இதெல்லாம் நடத்தி நெறைய அனுபவங்கள் இருக்கிறதுல, அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்களிப்பு பார்த்தாலும், அதில அவங்களோட அத்தனையும் சேர்ந்து அதில வரும். ஸோ இது வந்து ஒரு கவிதை இல்லாத கட்டுரையா இருந்தா கூட, அதில வந்து ஒரு தொகுத்த ஒரு க க கருத்தாய்வோ, ஒரு ஆராய்ச்சியோ அதில வந்து ஆனா அதையும் அவர் வந்து இணையத்தில நெறைய நிகழ்ச்சிகள் செஞ்சதுனால, மக்களுக்கு சுவையா இருக்கிற மாரி அத இதில குடுத்துருக்காங்க. அதுதான் இந்த புஸ்தகத்தோட சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க வந்து நுண்ணிய உணர்வுகள அழகா கவிதையில தருவாங்க. சுருக்கமா கருத்துக்கள வெண்பாலயும் தருவார். அதே சமயத்தில குழந்தைகளுக்கு கதைகளையும், பாடல்களையும் எழுதியிருக்கார். இங்க இந்த கட்டுரைகள் மூலம் இன்னொரு பரிமாணம். இது வந்து உரைநடை. அந்த உரைநடையை எழுதும்போது, அது மக்களுக்கு இனிமையா இருக்கணுங்கிறதுக்காக, அத வந்து வழக்கு மொழியில சில ஆங்கில வார்த்தைகள்லாம் கலந்து, அதெல்லாம் கவிஞர்களுக்கு ஒவ்வாத செயல். இருந்தாலும், இத செய்ய துணிந்த பணிக்கு ஒத்து எது போகுமோ, அத பண்ணி, மக்களுக்கு இது வந்து போய் சேரணும்னு பண்ணியிருக்காரு. அப்புறம் இதுல 53 அத்தியாயங்கள் இருக்கு. 53 அத்தியாயங்களையும் எந்த அத்தியாயமும் 4 பக்கத்துக்கு மேல கிடையாது. அதனால சொல்றத சுருக்கமாவும் சொல்லணும். அதே சமயத்துல விவரங்களையும் சொல்லணும். அந்த அந்த அ ஒரு நடுநிலைமையில 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி இத எழுதியிருக்காரு. அது அது வந்து இந்த புக்குக்கு ஒரு புது ஒரு பரிமாணம். அப்புறம் தன்னோட வாழ்க்கை அனுபவங்கள்ல எழுந்த கேள்விகள், உறுத்தல்கள், அப்புறம் புரியாத வழக்குகள். நம்மளே நம்மளோட உலக வழக்குல நமக்கு புரியாதது நெறைய இருக்கு. அத நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டுருப்போம். கடைசியில 60 வயசு ஆனா கூட நமக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் கண்ணதாசன் சொன்ன மாரி "கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று" மாரி கேள்வி கேட்கறத நிறுத்தாதீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாரி இந்த புத்தகத்தில எதையுமே ஒரு கன்க்ளூசிவா சொல்லல. நான் சொல்ற வழிதான் சொல்லல. இதெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நான் இத சொல்றேன். நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு கலந்துரையாடல் மாரி ஒரு ரசிகர்களோட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்லா இருக்கு. அப்புறம் ஜனரஞ்சகமா நெறைய போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, புதிர் போன்ற நட்புறவுகள், குதூகல பண்டிகைகள் இந்த மாரிலாம் அனுபவங்கள நல்லா எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகம் கட்டுரைகளின் தொகுப்புங்கிறதுனால, வழக்கு மொழியில இருக்குன்னு சொன்னேன் நான். ஆனா, அது கட்டுரை போர் அடிக்கும் அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் வரும். அப்படி இருந்ததுன்னா, இது சாதாரண கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் இல்ல. இது வந்து மிக மிக சுவையா உங்கள இழுத்துட்டு போகும். நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வந்தா தான் நீங்க நிறுத்த முடியுமே தவிர, இந்த புத்தகம் உங்கள நிறுத்த வைக்காது. அந்த மாரி இருக்கு. ஸோ, அது மாரி பண்ணும்போது, மக்களோட இதயத்த தொடுற விஷயத்துல அவங்க நிச்சயமா வெற்றி பெற்றிருக்கார். தத்துவங்கள நெறைய அள்ளி தந்திருக்கார். வாழ்க்கை அனுபவம்னா தத்துவங்கள் டெஃபினட்டா வரும். ஆனா, அந்த தத்துவங்கள தனக்கே உரித்தான நகைச்சுவையோட கலந்து தந்திருக்கார். அது ஆனந்தி கிட்ட அ நெறைய நகைச்சுவை உணர்வு உண்டு. அத வந்து நகைச்சுவையோட குடுக்கும்போது, தத்துவங்களும் நமக்கு இனிக்க ஆரம்பிக்குது. அத கொஞ்சம் பார்த்து நம்மளே சிரிக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த குதூகலத்த ஒரு குழந்தைய போல விவரிக்கும்போது, என்ன ஆகுது, இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ற மாரி இருக்காது அந்த தத்துவங்களே. அது நான் பார்த்துருக்கேன், என்ன பண்றது வினோதமா மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போகும்போது, நமக்கு அதோட சேர்ந்து சிரிக்கிறது, அதோட சேர்ந்து சிந்திக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸியா வருது. இப்படி உள்ளத்தை தொடர பாங்கும், குழந்தைக்கு சொல்ற மாரி எளிமையா சொல்றதும், எங்க சுருக்கணும், எங்க விவரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அ ஒரு திட்டம் வச்சு, ஒரு சுவாரஸ்யமா இந்த புக்க எழுதியிருக்கார் ஆனந்தி. இந்த புத்தகம் 53 அத்தியாயங்களா இருக்கு. வாரம் ஒரு அத்தியாயமா படிச்சா 1 வருஷம் படிக்கலாம். இல்ல தினம் ஒரு அத்தியாயமா படிச்சு 2 மாசத்துலயும் முடிக்கலாம். 2த்துக்குமே இது உகந்தது. ஆரம்பிக்கிற முதல் அத்தியாயத்திலேயே மக்கள் எப்படி பொறுப்பில்லாம கமெண்ட் தர ஆரம்பிக்கிறாங்கன்னு ஆரம்பிக்கிறார். டார்ச்சர் குடுக்கறது. அதுவே ஒரு சுவையான ஆரம்பம். ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம். ஆ ப இது இதெல்லாம் இப்ப மக்கள பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து ஆ வ கல்யாணத்துக்கு இருக்கிற பையனா இருந்தா, எப்ப கல்யாணம்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணா இருந்தா, எப்ப குழந்தை அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை இருந்ததுன்னா, எப்ப 2வது குழந்தைம்பாங்க. இப்படி இவங்களுக்கு கேள்விகளுக்கு பஞ்சமே இருக்காது. நம்மள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிவிட்டு இவங்கள்ட்ட பதிலடி குடுக்கறதா, இல்ல இவங்ககிட்ட அ அவாய்ட் பண்ணி தள்ளிட்டு போறதா, என்னங்கிற ஒரு இதுக்குள்ள போறதுக்குள்ள அட்லீஸ்ட் அவங்க நகர்ந்து போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது அப்படித்தான் சால்வ் ஆகும். ஆனா நம்ம மனசுக்குள்ள அது உறுத்திட்டு தான் இருக்கும். இது மாரி அத வந்து வச்சு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த இதுல வந்து இறைவன்கிட்ட இவர் நம்பிக்கை கொண்டவர். சிவன் சிவ பக்தை பக்தை இவங்க எனக்கு தெரியும். இருந்தாலும்
அந்த நமக்கு சில விஷயங்கள் நம்ம இந்து சமயத்தில கூட உறுத்தும். என்னன்னா, கோவிலுக்கு போம்போது ஏன் இப்படி பீப்பிள் நடந்துக்கிறாங்க? அப்புறம் வந்து சாமி கிட்ட போய் வேண்டிக்கும்போது, "எனக்கு இத குடுத்தா நான் உனக்கு வேண்டுதல் பண்றேன்" அப்படிம்பாங்க. அந்த ஒரு பேரம் பேசுறது. ஏன் அந்த ஆண்டவன்கிட்ட ஒரு பேரம் பேசணுமா? அப்படின்னு நமக்கு தோணும். பண்டிகைகள்ல சில புரியாத விஷயங்கள் வரும். இதெல்லாம் வரும்போது, அ அந்த உறுத்தல்கள விட்டு வைக்கல இவங்க. அந்த கேள்விகள கேட்டு, இதெல்லாம் வந்து ஒவ்வாத விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, அந்த ஒரு எழுத்தாளருக்கு முக்கியமானது ஆனஸ்டி வேணும். எதையும் இழுத்து மூடி, அமுக்கி அது மாரி பண்ணக்கூடாது. அத வந்து வெளிப்படையா சொல்லணும். அப்படி சொல்லும்போது, அவர் மனசுல தோன்ற கேள்விகளா வைக்கிறாரு. ஆனா, அத புண்படுத்தாத விதமா ஒரு அழகா ஒரு கொண்டு வந்து குடுத்துருக்காரு. அது வந்து அது என்னால கூட எழுத முடியாது. எனக்கு அந்த மாரி நான் ரொம்ப பாரதி மாரி ஹார்ஷா சொல்லிட்டு போயிடுவேன். இவர் வந்து அத அழகா ஒரு பெண்மைக்கே உரித்தான ஒரு அன்போட, அது அவரோட பேருக்கு உரித்த நெல்லை அன்புடன் ஆனந்தி மாரி, அத ஒரு அன்போட சொல்லும்போது, அத கேட்காம இருக்க முடியாது. நம்ம வச்சு நம்ம நெனச்சு தான் பார்ப்போம். அப்புறம் வந்து அதில வந்து இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த மாரி 9வது அத்தியாயத்தில "மனம் ஒரு மாயக்காரன்" அப்படின்னு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்ல சொல்லிர்றாரு. திடீர்னு உறவினர்கள் வருவாங்க. ஆனா உறவுகள் ஒட்டாம போகும். இப்படி வரும்போது மன ஓட்டம் போகும். அதெல்லாம் தள்ளின்னு தான் போணும். என்ன பண்றது? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போகாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த சாப்டர் "மனம் ஒரு மாயக்காரன்லயே" ஒரு அத்தியாயம் வச்சிருக்காரு. அதில வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நமக்கு உறுத்திட்டு இருக்கிற விஷயங்கள் அப்புறம் நம்மகிட்ட ஒவ்வாத உறவுகள நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது. சில சமயம் ஒதுக்கணும்னா ஒதுக்கி தான் ஆகணும். அப்படி பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகுது, நம்ம இயல்புகளே ஒரு கொஞ்சம் நாளாக நாளாக மாறத் தொடங்கும். அப்புறம் நம்மளே அறியாம நம்ம வேற ஆளா மாறிடக்கூடும். அத பார்த்துக்கணும் நம்ப. அதனால நம்ம இயல்பு எப்படி இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட தத்துவங்கள் என்ன, அது மாறிடாம பார்த்துக்கிறதுக்கு நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள ஒரு சில பேர தள்ளி வைக்கணும்னா தள்ளி தான் வைக்கணும். சில பேர இணைச்சுக்கணும்னா இணைச்சுக்கணும். நம்ப தான் அதுக்கு முயற்சி எடுத்து நடந்துக்கணுங்கிறாரு. அது வந்து அந்த இடத்துல அழகா அந்த அந்த எந்த அத்தியாயத்தில அத வச்சிருக்காருங்கிறது, அதுக்கு முன்னாடி எல்லாம் பில்டப் பண்ணதுல கிளீனா அது வந்து அங்க ஃபிட் ஆகுது நல்லா அழகா. அது மனசுலயும் தொடுது. அது மாரி வெயிலோட அருமை நிழல்ல தான் தெரியும்னு சொல்ற மாரி, நம்ப சொல்லுவோம். அ மௌனமா இருந்தாலும் அதுக்கும் ஒரு மரியாதை உண்டு. அதுக்கும் ஒரு திறமை உண்டு அப்டின்ட்டு. இவர் கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. "சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை" அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அது மாரி எங்கெங்க மௌனம் காக்கிறது வந்து நம்மள தொல்லையிலேருந்து பாதுகாக்கும். சில பேரோட சண்டை போட வேண்டாம். சில சமயம் அவங்க சொன்னது நமக்கு பிடிக்கலங்கிறதையே அது அழகா கன்வே பண்ணும். நம்ம கோபத்தில குடுக்குற வார்த்தைகள விட நம்ம மௌனமே அத அழகா அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துரும். அந்த மாரி இருக்கும்போது, அந்த மௌனத்தின் மொழி அப்படிங்கிற அத்தியாயத்தில அத அழகா எடுத்து சொல்றார் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி. மனித தொடர்புகள் எல்லாமே மகிழ்ச்சி தருவதாக இல்லாமல், சில சமயம் விசனங்களையும் தரும். சில சமயம் இங்கிதம் இல்லாத கேள்விகள் வரும்ன்னு பார்த்தோம். அப்படி வரும்போது, நம்ம வந்து அ எடை கூடிருச்சுனா, எடைய குறைக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. எடை குறைச்சா, "ரொம்ப இளைச்சு போயிட்டீங்க. போய் டாக்டர்ட்ட போய் பாருங்க" அப்படிம்பாங்க. "உங்களுக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு கேட்கிற மாரி நமக்கு தோணும். அது மாரி பண்ணும்போது, இவங்களெல்லாம் எப்படியோ கடந்து செல்றது நமக்கு ஒரு விதமா பழகி போன ஒண்ணா ஆயிடுது. ஆனா வாழ்க்கைங்கிறது நண்பர்கள ஒரேடியா விலக்கி வச்சுறதும் வாழ்க்கை இல்ல. தனிமையில வாழ முடியாது. அதே மாரி இருக்கிற யாரையுமே நம்ம ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில மனசுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிட்டு பேசாம இருந்தோம்னா, நம்பளே உள்ள காயப்படுத்திக்கிட்டு, நம்ப இயல்ப மாத்திக்கிட்டு, நம்ப வந்து ஒரு நம்ப வாழ்க்கைய வாழ்றோமாங்கிற ஒரு சந்தேகமே வந்துரும். அந்த மாரி வரவும் கூடாது. அதனால சில பேர ஒதுக்கி வைக்கணும்னா, சில பேர் ஒதுங்கி போனாங்கன்னா, அத ஈஸியாவும் எடுத்துக்கணும். நண்பர்கள் அமையறதையும், நண்பர்கள அமைய தக்க வச்சுக்கிறதையும், அதே சமயத்தில அவங்க அமையாவிட்டா, அத ஈஸியா எடுத்துக்கிறதும், நம்ம எடுத்துன்னு போனோம்னா, நம்ம வாழ்க்கை இனிமையா இருக்கும்னு சொல்றாரு. இப்படி வாழ்க்கைய ஓட்டுறபோது, நம்ம அரக்க பறக்க ஓடிட்டு இருந்தோம்னா, என்னைக்கு நம்ப இத பத்திலாம் நெனைக்க போறோம்? எப்படி நம்ம ந இது நம்ம போற வாழ்க்கை சரியான பாதையில போகுதா? அத வந்து நம்ம சரியா நடத்தி செல்றோமா? அப்படின்னு திங்க் பண்றதுக்கு நமக்கு தோணாது. அப்போ அதுக்குன்னு சில டயத்த ஒதுக்கி வைக்கணும். என்னோட தந்தையார் எனக்கு சொன்னார், உன் உன் நீ எப்பவுமே 90%க்கு மேல உன்னுடைய பிரெயின யூஸ் பண்ணக்கூடாது. மீதி 10% போர் அடிக்கணும். தனியா விட்டு வைக்கணும். ஏன்னா, அப்பதான் கிரியேட்டிவிட்டி வரும். அதில தான் நம்ப லைஃப ரிவ்யூ பண்ண முடியும். அதில சரியா போறோமான்னு தெரியும் அப்டிம்பாரு. காந்தி அதே என்ன சொல்றாரு, நைட் தூங்க போகும்போது பெட்ல உட்காந்துட்டு ஒரு ஆத்ம சோதனை செஞ்சு, அன்னைக்கு ஈவென்ட்ஸ ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்தா, அதில நமக்கு நான் ஒண்ணும் தீர்வுகள் வேண்டாம். ஆனா ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி நல்லது, கெட்டது, நமக்கு இன்பம் குடுத்தது, துன்பம் குடுத்தது, அத ரிவ்யூ பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா, நாளாக நாளாக நீங்க ஒரு பெட்டர் பெர்சனா மாற முடியும்னு சொல்லியிருக்காரு காந்தி. தன்னோட சுயசரிதையில. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அ இவர் ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னா, அதையே தியானத்தில போங்க.
டெய்லி கொஞ்ச நேரம் போயிட்டு தியானம் செஞ்சு, அது மூலமா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். ஒரு இந்த அரக்க பறக்க இருக்கிற இப்ப இருக்கிற டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டுல அந்த எவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு உடனே தோணும். என்ன எல்லாத்துக்கும் ஆனந்தி அவர்கள் ஒரு தீர்வு வச்சிருக்காரோ! அப்படின்னு சாலமன் பாப்பையா ஸ்டைல்ல நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அது வரணும். அப்படியெல்லாம் இல்ல. முதலாவதா தன் வழி தான் ஒரே வழின்னு சொல்லாம, திறந்த பார்வையா தன் கருத்துக்கள இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அதனால தன்னோட கருத்துக்கள திணிக்கல. அதே சமயத்துல குடியிருந்த கோயில்ங்கிற போற அத்தியாயத்துல பெற்றோருக்கு வயசாகும்போது, நாம எப்படி கையாளணும்? உறவுகள எப்படி கைக்கொள்ளணும்? இந்த மாரி அலசுறார். ஆனா, இது பல பரிமாணங்களைக் கொண்ட நூற்றாண்டுகளாக நம்ம வாட்டுற கேள்விகள். இதுக்கு விடை தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகளே வராது. ஆனா, ஆனந்தி வந்து தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாரி அத சொல்லல. அவருக்கு தோன்ற பாணியில அதுக்கு ஒரு சில தீர்வுகள சொல்றாரு. ஆனா, நம்ப அத எடுத்துக்கிட்டு, இத வந்து ஒதுக்கி தள்ளுற விஷயமும் இல்ல. அதே சமயத்தில இன்னைக்கே தீர்வு காணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாரி இந்த ஒரு அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற கலந்துரையாடல். இந்த எந்த புத்தகமுமே நம்மள சிந்திக்க வைத்ததுன்னா, அது சக்சஸ்ஃபுல். அதுல தீர்வு கிடைக்கும்னு நம்ம போனோம்னா, நம்ப வந்து தப்பு பண்றோம். அந்த விஷயத்துல பார்க்கும்போது, இது உங்கள நெறைய சிந்திக்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்த இது உதவும். அதுக்கப்புறம் சில சின்ன விஷயங்களையும் அவர் விட்டு வைக்கல. தன்னோட பெயர் வந்த காரணம், தன்னோட அப்பாவ பத்தி, தன்னுடைய வளர்ப்புகள், தன்னுடைய கல்யாண படலம், மாப்பிள்ளை திரைப்படம் பார்த்துட்டு எப்படி மாட்டிக்கினாங்க ஸ்கூல்ல அப்படிங்கிற அனுபவம், இப்படி மலரும் நினைவுகள நெகிழவும் வைக்கிறார். ஆனா அதெல்லாம் பியூட்டி என்னன்னா, அதெல்லாம் நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா, நம்ம வள வள வளன்னு ஒரு 50 பக்கத்துக்கு எழுதிருவோம். இவங்க அதுலயும் விடல. அது எல்லாம் 4, 4 பக்கம் தான். அதுக்கு மேல போனா யாருக்கும் படிக்க தோணாது, போர் அடிச்சுரும்னு சொல்லிட்டு அதே சமயத்தில விவரங்கள்லாம் சுருக்கிடாம, ஏன்னா திடீர்னு கமலஹாசன் மாரி கன்ஃப்யூஸ்டா பேசிறக்கூடாது. அதனால தெளிவாவும் பேசணும், ஆனா சுருக்கமாவும் பேசணும்னு சொல்லி, அத வந்து 4 பக்கத்தில அழகா குடுத்துருக்கார். அப்படி சொல்லும்போது, அவருடைய பேக்கிரவுண்ட் என்ன? அவர் எங்கேருந்து வராரு? எப்படி பேசுறாங்க? அப்படிங்கிறது ஒரு புரியும். அதாவது ஒரு ஆ ஆத்தர் யாரு? அப்படிங்கிற மாரி. ஸோ அது வந்து நல்லா நல்லா அழகா குடுத்துருக்காரு அதுல. அத சுருக்கமா சொல்லி நல்லா பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு நல்ல கதை சொல்லி, குழந்தைகளுக்கு கதை சொல்றது தான் கஷ்டமான கதை. அத வந்து இவங்க நெறைய கதை சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுனால குழந்தைக்கே புரியிற மாரின்னா, நமக்கு புரியாம இருக்குமா? அதனால எல்லாமே ஒரு கதை சொல்ற பாணியில எழுதியிருக்கிறதுனால, நமக்கு அது வந்து ரொம்ப மனசுக்கு ரம்மியமா இருக்கு. அது மாரி அ இது இந்த ஒ அ இருந்தாலும் நான் கதை சொல்லவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எலியின் எகத்தாளம்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கை நிகழ்வையே ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல சுத்தமா தனியா ஒரு கதை சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு, காண்டாமிருகமும் பேபி சோப்புன்னு ஒரு தலைப்புல கதையும் எழுதி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி இவர் வந்து பன்முக எழுத்தாளர் அப்படிங்கிறத அந்த புக்லயும், இதுலயும் காமிச்சிருக்காரு அது. அது மாரி அ சுத்தமான உணவ நம்ம வெளில பார்த்து சாப்பிடணும். அப்படிங்கிறத வலியுறுத்தி, இந்த வெளியில போறோம் இந்தியால, அங்க ரோட் சைட்லாம் சாப்பிடுறோம். அங்க சுகாதாரம் குறைஞ்சிட்டே போறது. இப்ப ஏதோ இந்த வந்திருக்கிற இந்த மோடி கவர்மெண்ட்ல ஒரு 10, 15 வருஷமா சுத்தத்த ரொம்ப அ புகுத்தி வராங்க. இருந்தாலும் நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். நமக்கு வியாதிகள் வந்து வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே சமயத்தில மகளிருக்கே உரித்தான சில பிரச்சனைகள அதையும் அணுகியிருக்காங்க இதுல. அப்புறம் வயோதிகத்தில நமக்கு வர்ற வலிகள், இது மாரி எதையுமே விட்டு வைக்கல. திருப்பதியில போய் தரிசனம் பண்றது கூட நம்ம புரிஞ்சுக்குவோம். நமக்கே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. அதுல வர்ற மக்களோட ஒரு நடைமுறைகள், அதுல வந்து ஒவ்வாத சில விஷயங்கள், அதெல்லாம் கூட இவர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதையும் நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி. ஐயா ஒரு நிமிஷம். அப்படிங்கும்போது ஆ ஐயா ம், ஒரு நிமிஷம். ம், நம்ம வந்து அவங்களுக்கு அலுவலக நேரம் வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ம். அவங்க நான் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். இருந்தாங்க. நம்ம வந்து இன்னொரு அவங்க 2, 3 ஏற்புரை நிமிஷத்துல முடிச்சுடுறேன். ஏத்துட்டு, உங்களுடைய ம். மறுபடியும் உங்கள தொடர்ந்து உங்களுடைய திறனாய்வ பார்க்கலாங்க ஐயா. ஒரு சரி, 5 சரி. நிமிடம் அவங்களுக்கு நேரம் குடுத்து, ஆ பண்ணிடலாம். இப்ப சரிங்களா? இதோட நிறுத்தி போயிட்டு வரலாம். ம், அதான். சரி. ம், ரொம்ப மகிழ்ச்சி. ம், வெகு அழகாக ரொம்ப இயல்பா சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க எப்படி படிச்சு, எப்படி உணர்ந்தீங்களோ ம், அப்படியே சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போது நமக்கு இந்த "மனம் ஒரு ம். மாயக்காரன்" என்ற இந்த நூலை எழுதிய நூலாசிரியருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? அவர் என்ன நினைச்சாரு இந்த நூல எழுதும்போது? அப்படின்றத அவருடைய ஏற்புரை மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் வந்து அவங்களுக்கு அறிமுகம் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா நான் நேரத்தை முன்னிட்டு நான் அப்புறம் கூட அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா வந்து சூரியனுக்கு டார்ச் தேவையில்லன்றபடி அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் தோழி வாங்க. மிக்க நன்றி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம்.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி, அருமையான இந்த தும்பி புத்தக மேடை அமைப்பிற்கு அதை நிறுவி மிகச் சிறப்பாக இலக்கிய நிகழ்வுகளை வாரா வாரம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பை பிடிச்சது எனக்கு அந்த அமைப்பினுடைய புத்தக மேடை. ஏன்னா புத்தகங்கள் நம் வாழ்வை செதுக்கக்கூடியவை. அதற்கு ஒரு அரங்கேற்றும் விதமாக ஒரு மேடை அமைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய ஞானவடிவேல் ஐயா அவர்களுக்கும், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றுப்படுத்திய என் அன்பு தோழி கவிஞர் தேன்மொழி அவர்கள். ஏன்னா அவங்க குழந்தை மாதிரி தான் நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். மாத்தி மாத்தி எமோஜி போட்டு இன்னும் நாங்க வளரவே இல்ல அப்படின்ன மாதிரி நாங்க 2 பேரும் அப்படித்தான் விளையாடிக்குவோம். அந்த அளவிற்கு என்னோட நெருக்கமான ஒரு தோழி. அவர்கள் அழைத்தால் நான் மறுக்கவே மாட்டேன். அந்த தோழி வந்து நம்ம இந்த மனம் ஒரு மாயக்காரனை இந்த புத்தக மேடையில் அமர வைத்து ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை மேடையில் நடனம் ஆடுதோ, இல்ல சும்மா ஏறி நின்னாலே என் பிள்ளை அப்படின்னு பெருமைப்படுவோம். அது மாதிரி இந்த புத்தக மேடையில் இந்த மனம் ஒரு மாயக்காரன் ஏறி நிற்கக்கூடிய இந்த காட்சி, அதை அருமையாக திறனாய்வு செய்து கொண்டிருக்கும் என் அன்பு தோழர். அவர நாங்க வந்து ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்லேடை கவிஞர்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா, அவருக்கு 40 வருட அனுபவம். அதுக்காக அவரு ரொம்ப அப்படி கிடையாது. நான் நினைக்கிறேன் பிறப்பிலேயே அவரு கவிஞராவே பொறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பான ஒரு கவிஞர். அவரை பத்தி நிறைய சொல்ட்டாங்க நம்ம தோழி. திறனாய்வு செய்ய ஒத்துக்கொண்டமைக்கு என் தோழருக்கு இனிய வணக்கம். நன்றியும் கூட. இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய மங்களம் மேரி அம்மா அவர்கள், பாவரசு முகவை ஐயா அவர்கள், நம்ம எல்லாத்திற்கும் மேல நம்ம கலிங்கத்து பரணி ஐயா பேச பேச எனக்கு இங்க அப்படி ரசிச்சுட்டு இருந்தேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. உண்மைய அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாரு. எங்கே இருந்து பாட்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது, பாடல் வரிகள். நமக்கு தெரியும். சங்க இலக்கியங்களை சார்ந்துதான் "வாயின் சிவப்பு விழியிலே மலர்க்கண் வெளுப்பு விழியிலேன்னு" வரும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த குங்குமத்த வந்து எப்படி அந்த வரிகள் எல்லாம் எடுக்கப்பட்டதுன்னு கலிங்கத்து பரணி தேன்மொழி அவர்கள் சொன்னது மாதிரி கலிங்கத்து பரணி நானும் பேசியிருந்தேன். தமிழால் இணைவோம் பேரியக்கத்துல. போர்க்கள காட்சியை எடுத்து பேசியிருந்தேன். அப்படியே அந்த வீரன் வந்து எதிர்ல அவன் கையில ஈட்டி வாள் ஒண்ணுமே இல்லையாம். தன்னுடைய தொடையை பீத்து எறிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரில் வரக்கூடிய விலங்கினத்தை பார்த்து. அப்படி வந்து ஒரே ரத்த கலரியா இருக்கும். ஐயா சொன்னாங்க பாருங்க, எங்க ஓட்ட வழியா கூழு வடியுதுன்னு குப்புற கவுத்திருச்சு பேய் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை ததும்ப ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள். அது ஐயா இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த பல்லெல்லாம் போட்டு வறுத்து ஏதோ பொரியல் மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்க. சிக்கன் 65 கேள்விப்பட்டிருக்கோம். காலிஃபிளவர் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க பேயெல்லாம் வந்து பல்லு நகத்தெல்லாம் வறுத்து சாப்பிட்டுச்சுன்னு சொல்ற காட்சியெல்லாம் பார்க்கும்போது பதறி போயிரும் நமக்கு. அப்படி தத்ரூபமாக அது வந்து அமைக்கப்பட்டிருக்கும் கலிங்கத்து பரணி. இதெல்லாம் நாம் படித்து படித்து ரசிக்க வேண்டியவை. அதை ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக இன்னைக்கு அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம இணையத்தான் ஐயா எவ்வளவோ சிறப்புக்குரியவர். ஐயாவிற்கும் பாதம் பணிந்த வணக்கம். இந்த மனம் ஒரு மாயக்காரன். நம்ம நண்பர் சொன்ன மாதிரி எல்லாமே எப்பொழுதுமே கவிதைகள் எழுதியிருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கதைகள் சொல்லியிருக்கோம், பாட்டு சொல்லியிருக்கோம். சரி நடந்தத நடந்த மாரி சொல்லிரலாம். நம்ம யாருக்கும் அறிவுரைங்கிற வார்த்தையே சொல்லிறக்கூடாது. நம்ம கிட்டயே வரமாட்டாங்க, நம்மள சேர்த்துக்கவும் மாட்டாங்க. பெத்த பிள்ளைகளுக்கே நம்ம அறிவுரை சொல்லக்கூடாது இந்த காலத்துல. நீங்க நல்லபடியா அவங்க கூட உறவு வச்சுக்கணும் பிள்ளைங்க கூடன்னா, வாய திறந்து அறிவுரையே சொல்லக்கூடாது. அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதும் கூட. இந்த மனம் ஒரு மாயக்காரன் என்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்னாரு பாருங்க, எலியின் எகத்தாளம்னு. நான் பாட்டுக்கு செவனேன்னு கார்ல ஆபீஸ் போனோமா, வந்தோமான்னு இருந்தா, அது வந்து அந்த என்ஜினுக்குள்ள வீடு கட்டி குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் அத போய் அந்த டீலர்ஷிப்ல போய் கேட்டு, இது என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு கேட்டா, அவன் $500 வாங்கிட்டு விட்டான் என்ட்ட. ஏன்டா நீ குடும்பம் நடத்துறதுக்கு நான் என் காராடா கிடைச்சதுன்ன மாதிரி என்ன நடந்துச்சோ அத அப்படியே எழுதியிருந்தேன். இது மாதிரி என் கூட உட்கார்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டே உங்க கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வ குடுக்குது ஆனந்தின்னு, இந்த மனம் ஒரு மாயக்காரன் நெறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் சில நேரங்கள்ல கவலைகள் வரும். நம்ம என்ன இரும்பு மனுஷங்களா என்ன? நம்மள சும்மா போய்க்கிட்டு இருப்போம். சொரிஞ்சு விட்டு போயிருவாங்க. அதாவது நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைய குழப்பி விட்டு போயிருவாங்க. நம்ம வருத்தத்துல இருப்போம். அது நம்ம குடும்பமாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், நட்பு வட்டமாக இருக்கலாம். அந்த மாரி சமயங்கள்ல சோர்ந்து போகாம, ஏதாவது ஒரு உங்களுடைய நகைச்சுவையா இருக்கக்கூடிய ஒரு கட்டுரைய படிச்சா எனக்கு உடனே தெம்பு வந்துருது ஆனந்தின்னாங்க. ஒரு தோழி தாயகத்துக்கு இந்தியாவுக்கு போம்பொழுது, மனம் ஒரு மாயக்காரனா நான் பர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. எனக்கு படிக்கிறதுக்கு அததான் எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு விமானத்துல இருந்து ஒரு படம் எடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து ஒரு விருதோ, சான்றிதழோ ஒரு கவிஞருடைய, ஒரு எழுத்தாளருடைய, ஒரு படைப்பாளருடைய திறனை நிர்ணயிக்கக்கூடியது அல்ல. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விருத வச்சோ, சான்றிதழ வச்சோ கிடையாது.
இது மாதிரி ஒரு சராசரியாக ஒரு நம்ம மனிதர்களிடையே நம்ம வந்து ஒரு அந்த விஷயத்த அவங்க எடுத்து பேசும் பொழுதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய விருதா இருக்கும். எனக்கு உண்மையிலேயே அந்த தோழி அன்னைக்கு அந்த புகைப்படத்த அனுப்பி, "நான் உன்னோட புக் தான்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தன தடவ படிச்சாலும் எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு நான் பெரிய விருது கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இன்னைக்கு நம்ம நண்பர் எடுத்து பேசும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான். யார்கிட்டயும் இப்படி இருங்க, அப்படி இருங்கலாம் சொல்லக்கூடிய தகுதி நமக்கும் இல்ல. ஏன்னா யாருக்குமே வந்து அவரவர்களுக்கு தெரியும். நான் வந்து உள்ளத உள்ளபடிக்கு நான் அப்படியே எழுதியிருப்பேன் அவ்வளவுதான். திருப்பதி கதைய பத்தி சொன்னாரு. என் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போம்போது அந்த கூட்ட நெரிசல்ல பட்ட பாடு. முதல் கட்டுரையே அவர் சொன்ன மாதிரி, "இது என்ன நேர்த்திக் கடனா, நேயர் விருப்பமான்னு" தலைப்பு வச்சிருப்பேன். போற போக்குல அடிச்சு விட்டு போவாங்க. நான் உனக்காக மாங்காடுல வேண்டியிருக்கேன். நீ போய் விழுந்து கும்பிட்டு வந்துரு. இல்ல இவ்வளவு இது எனக்கு ஏன்னா உண்மையிலேயே எனக்கு நடந்துச்சு. என் வாழ்க்கையில நடந்தது. ஏன்னா கொஞ்ச நாட்கள் குழந்தை பேரு இல்லன்னா, உடனே வரவங்க போறவங்கலாம் நமக்கு வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கோயிலெல்லாம் போய் நீ போய் பண்ணிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து நேயர் விருப்பம் கிடையாதுங்க. அவங்க அவங்க சொந்த விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிறதுனால எழுதியிருந்தேன். இப்படி என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நான் கட்டுரைகளாக தொகுத்தது, நான் சந்தித்த மனிதர்கள், நான் வந்து கலந்து கொண்ட நிகழ்வுகள், அதுக்கப்புறமா நம்ம வீட்ல நடந்த சில பல நகைச்சுவை விஷயங்கள், இந்த ஐயப்பன் பூஜையில நடந்த ஒரு சில பல நிகழ்வுகள், அமெரிக்காவில் கொலு வைக்கக்கூடியது, இங்கே அமெரிக்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்கே 6 மாதம் பனி, 6 மாதம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா பனிக்காலம். இங்க காலையில வந்து நம்ம இப்ப எங்களுக்கு இப்ப காலையில 9:50 ஆயிருக்கு. ஆ இந்த நேர சுழற்சியே இங்க மாறுபடும். நம்ம தேன்மொழி தோழிக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பனிக்காலத்துல இங்க அலுவலகத்துக்கு போறது வரதெல்லாம் எவ்வளோ சிரமம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அந்த ஒரு கட்டுரைகளாக அந்த புத்தகமா மனம் ஒரு மாயக்காரன். உண்மையிலேயே நான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு தீவிர சிவபக்தை தான். ஆனா மூட நம்பிக்கையை நான் நம்புவள் அல்ல. ஏன்னா இறைவன் அப்படிங்கிறத இயற்கையா தான் நான் பார்க்கிறேன். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. நேர்மையா இருக்கணும். அவ்வளதான். யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல சொல்லாவது, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாங்க. சொல்ற சொல்லுலயாவது ஒரு நல்ல வார்த்தை. யாவர்க்குமாம் ஒரு பச்சிலைன்னு நம்ம திருமந்திரத்துல சொல்றாங்க இல்லையா? சரி அத எதுவுமே உனக்கு குடுக்க முடியலையா? பேசாம ஒரு நல்ல சொல்ல சொல்லிட்டு போய் ரொம்ப நல்லா ஏதாவது ஒரு மக்கள் ஒரு வருத்தத்துல வந்தா கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிரும்னு ஒரு கையணைச்சு சொல்லும் பொழுது, அது நம்மளால ஒண்ணுமே முடிஞ்சிருக்காது. ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். அது அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அப்படி யாருக்காவது ஏதோ ஒரு நிமிடத்தில் நம்ம ஒரு தூணாக, அவர்களுக்கு ஒரு பலமாக அவங்களுக்கு இருந்தோம்னா, அதுவே நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச வெற்றியா பார்க்கிற ஒரு எளிமையான ஒரு மனுஷி தான் நானு. நம்ம தேன்மொழி தோழி அவர்களுக்கு மீண்டும் எனக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டியே ஏற்புரை கூப்பிட்டதுக்கு நன்றி. ஏன்னா, அலுவலகத்துல 2 மணி நேரம் தான் நான் அனுமதி கேட்டிருந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் இப்படி அதிகப்படி நேரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் என்னை இடையில் அழைத்து ஏற்புரை சொல்ல கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழி. ஞான வடிவேலு ஐயா மிக்க நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு. பாலா மிக்க நன்றி பாலா. ஐயா வினைத்திருத்தான் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி தோழி. உங்களுக்கு எனக்கு நீங்க எப்படி ஆனீங்களோ தெரியல. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ! அவங்க நேரம் ஆகுது. ஏன்னா அலுவலக நேரம்ன்னும்போது அது நிச்சயமா உங்களுக்கு அது ஒரு கூட்டம் இருக்குன்றபோது, அதனால தான் நான் கொஞ்சம் ஐயா அவர்களுக்கு இடையில் நான் அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஐயா பொறுத்தருள்க. இப்போ உங்களுடைய உரையை நீங்க தொடர்ந்து சொல்லலாங்க ஐயா. நாங்க கேட்க ஆ. ஆவலாக இருக்கிறோம். வாங்க. எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. அவங்கள வம்புல மாட்டி விடாம அட்லீஸ்ட் அவங்கள நடுவுல கொண்டு வந்து ஏற்புரை குடுத்தது. ஏன்னா, ம்ஹ்ம். முக்காவாசி நான் பேசிட்டேன். அதனால ஏற்புரை பொருத்தமானது தான். இருந்தாலும் சரி, சில சொல்ல விட்டவைகளை இப்ப சொல்லிர்றேன். சரி. சொல்லும்போது, அவர் வந்து இந்த வயோதிகத்தில நம்ம படுற வலி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது, நம்ம எல்லாத்துலயுமே நமக்கும் இந்த மாரி தானே! அப்படின்னு நம்மளோட ஐடென்டிஃபை பண்ற மாரி அத சொல்ற விதம் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த தீபாவளின்னா, அத இந்தியால மாகாண வாரியா எப்படி கொண்டாடுவோம்னு நம்ம பண்ணுவோம். ஆனா இவங்க அமெரிக்கால அத எப்படி கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது இந்தியால இருக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு, ஓ! இப்படிலாம் இருக்கான்னு தோணும். அப்புறம் அத தாண்டி தமிழ் இலக்கியத்தில தீபாவளின்னு போட்டு, தனக்கு இலக்கியத்தில நாட்டமும் உண்டு. அதில நான் ஆழமாவும் போவேன் அப்படிங்கிறத காமிச்சு, அழகா தொல்காப்பியத்திலிருந்து சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், கிருஷ்ணலீலா இதெல்லாம் எப்படி தீபாவளிய கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் குடுக்கும்போது, இந்த புக்ல என்னன்னா, சாதாரண பாமரனுக்கும் இருக்கு, இலக்கியவாதிக்கும் இருக்கு, குழந்தைகளுக்கும் இருக்கு, சுவையா கதை கேட்கிறவங்களுக்கும் இருக்கு. அந்த மாரி பல ஜனரஞ்சகமான ஒரு நல்ல ரேஞ்ச குடுத்து, அழகா இந்த புக் முழுமை பெற்றிருக்கு. அதுல வந்து இது வந்து ஒரு 1, 2 கவிதையும் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இருந்ததுன்னா இன்னும் முழுமையா இருக்கும். ஏன்னா, அவங்க சிறந்த கவிஞர் அவங்க. ஸோ, அப்புறம்
அந்த நண்பர்கள பத்தி சொல்லும்போது கண்ணதாசன் சொல்லுவாரு, "பனைமரம், தென்னை மரம், வாழை மரம்ன்டு." பனைமரம் வந்து எப்பவாவது தண்ணி விட்டா கூட போரும். அது நன்றியோட எல்லாத்தையும் குடுத்துட்டுருக்கும் வாழ்க்கையில. ஆனா, தென்னை மரம் வந்து அப்பப்போ வருஷத்துக்கு 1 தடவ, வருஷத்துக்கு 2 தடவ தண்ணி விட்டா போரும். அதுவும் நன்றியோட எல்லாத்தையும் குடுக்கும். ஆனா, இந்த வாழை மரம் எல்லாத்தையும் குடுத்தாலும், அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தணும். இல்லன்னா, ஒரு நாள் தண்ணி ஊத்த விட்டுட்டா அது அப்படியே செத்து போயிடும். அது மாரி நண்பர்களும் சில சமயம் எப்பவாவது செஞ்ச உதவிக்கு நமக்கு வந்து நன்றியோட இருப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க இருப்பாங்க. அந்த மாரி நண்பர்கள் 3 விதம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு அந்த பாட்டுல. குலவிளக்கு படத்துல. இங்க நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் 7 விதமான நண்பர்கள விவரிக்கிறார். இவர் 3 7 ஆக்கிட்டார். அந்த 7 ரொம்ப சுவையா இருக்கு. அத பார்க்கும்போது சாலமன் பாப்பையா சொல்ற மாரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கலாம் நம்ப. ஏன்னா எல்லாமே ஒரு நம்மளுடைய அ நோ க இது என்ன சொல்றது? நோக்கம், நம்ம பார்க்குற விதம். அப்புறம் பூண்டு குழம்புங்கிற தலைப்பு வச்சாரு. நமக்கு பூண்டுனா பிடிக்காது. மூக்க பிடிச்சின்னு தான் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது இதில என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா, அதில ஒரு நல்லா கமகமன்னு சமைச்சிருந்தாங்க. அதில ஒரு சஸ்பென்ஸ் கூடிய சிறுகதை. ஸோ அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவங்களுக்கு சஸ்பென்ஸும் எழுத தெரியும்னு அதில காமிக்கிறாங்க. அதே மாரி அமெரிக்க வாழ்க்கைன்னு 6 அத்தியாயங்கள்ல இங்க இருக்கிற சாலை விதிகள், அங்க சாமான் வாங்குறது எப்படி எல்லாரும் பெருசா வாங்குறாங்க, பள்ளி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாரி பலவிதமான அமெரிக்க வாழ்க்கைகளையும் இவங்க விவரிச்சிருக்காங்க. அதுவும் நல்ல சுவையா இருக்கு. பசங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா சில சமயம் தோணும் இங்க அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு. இது எழுதியிருக்காங்களேன்ட்டு. ஆனா அதே இது நாடு விட்டு நாடு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, இது வந்து முக்கிய உபயோகமான தகவல்கள். அட அங்க இப்படி கொண்டாடுறாங்களா? அத இப்படி பண்றாங்களா? அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சுவையானது. எப்பவுமே ஒரு நாட்டுல இருக்கிற விஷயம் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது சுவை மிகும். அந்த விஷயத்துல இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஆ பண்டிகைகள கொண்டாடும்போது, அதில பனி, இலையுதிர் காலம் அதெல்லாம் வரும்போது, அப்புறம் இங்க வர தமிழோட அவங்களோட தமிழ் ஆர்வம், இத பத்திலாம் அழகா சொல்லும்போது, ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் புக் எழுதினா இதெல்லாம் போடணும். ஏன்னா, எதையுமே சின்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒதுக்கிடக்கூடாது. நமக்கு சின்ன விஷயமா இருக்கிறது, மத்தவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். அப்படிங்கிறத இதில உணர்த்தியிருக்கார். ஸோ, அ பின்னாடி புக் எழுதுறவங்களுக்கும் இது ஒரு பாடம். அது மாரி எடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணீல தான் பட்ட பாடுன்னு சொல்லிட்டு, எல்லாத்துலயுமே நான் இப்ப இல்லைங்க. நான் வித்தகி இல்ல. அதனால நம்மளும் நம்ம ஆழம் தெரியாம கால விட்டு நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நம்மள சிரிக்க வைக்கிறாரு அந்த தண்ணீல பட்ட பாடுங்கிற அனுபவத்த பகிரும்போது. கார் சாவி காணாமல் போனத பத்தி சொல்லும்போது, இன்னும் அதுவும் நமக்கு நெறைய நடக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கார் சாவிய தன்னோட விரல்ல மாட்டிட்டு போகும்போது, இந்த மேன்ஹோல் கவர் இருக்கும்ல, அதுல சில இடங்கள்ல ஸ்லாட்டா போட்டிருப்பாங்க. அதுல ஒண்ணுத்துக்குள்ள போய் விழுந்து அது விழுந்த இடம் எங்கன்னா, வீட்லருந்து 3 மணி நேரம் தள்ளி, கடைசியில மனைவிய விட்டு இன்னொரு எடுத்துன்னு 3 மணி நேரம் ஓட்டிட்டு வர சொல்லி, அந்த கார எடுத்துன்னு வரதுக்குள்ள படாத பட்ட பாடு. அதனால கார் சாவிய மட்டும் பத்திரமா வச்சுக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு கருத்து. அதே மாரி இங்க வந்து இந்த நூல அ அழகா தொகுத்து அதாவது நூலை தொகுத்த தையல் நாயகி அப்படின்னு சொல்லுவேன். அன்புடன் ஆனந்தி. மிக அருமையா குடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து ஆனந்தி கிட்ட ஒண்ணு என்னன்னா, தான் ஒரு செயல செய்யும்போது, அது மூலமா ஒரு 1000 பேர அவர் இன்ஸ்பயர் பண்ண வச்சு, நீங்களும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு தூண்டக்கூடியவர். அது மாரி என்னையும் தூண்டியிருக்கார். மத்த கவிஞர்களையும், மத்த எழுத்தாளர்களையும் சொல்லுங்கம்மா. யாரையுமே போட்டியா பார்க்க மாட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து தமிழுக்கு சேவை செய்யலாம்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த அன்புடன் ஆனந்தி அப்படிங்கிறத, அந்த அன்ப எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுலயும், எல்லார்கிட்டயும் காமிக்கிறதுலயும், எல்லார்கிட்டயும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுலயும், அவங்க வந்து ரியலி பெஸ்ட். அது வந்து இந்த புக் மூலமா இன்னும் அது உறுதிப்படுத்துது. அப்படி இருக்கிறதுனால இந்த இந்த அ வினைத்தீர்த்தான் ஐயா வந்து ரொம்ப அழகா கலிங்கத்து பரணிய சொன்னாங்க. அதே மாரி ஆனந்தி அவர்களும் நெறைய ஓ ஆ ஆனந்தி அவர்களும் அ நெறைய சங்க இலக்கியங்களையும் பேசியிருக்காங்க. அதனால இன்னைக்கு டபுள் ட்ரீட்டா இருந்தது. வினைத்தீர்த்தன் ஐயா சொன்னதும், கலிங்கத்து பரணிய சுவைக்க எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா இருந்தது. எனக்கு இந்த நல்லதொரு நூலை படிச்சு இன்புற்றதோடு அல்லாமல், அதோட சாரத்தை இங்க உங்களுக்கு வழங்கினது நான் பெற்ற பெரும் பேறு. அந்த வாய்ப்பளித்த தும்பி இலக்கிய அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றி. நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்புங்க ஐயா. அ ஐயா அவங்க வந்து அதுதான். எல்லாருமே இப்ப பார்த்தா தமிழ் படிச்சவங்கள விட படிக்காதவங்க தான் நான் பார்த்த இந்த இலக்கிய உலகில் பார்த்த வகையில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாமே வேற ஒரு துறையை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
அதேபோல நம்முடைய பாலநேத்திரம் ஐயா அவர்களது அந்த திறனாய்வு என்பது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. நேர்த்தியாக ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அவரும் வந்து அவங்க அந்த வானொலி நிகழ்ச்சிகள்லாம் குடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த வழக்கு மொழியில கொடுத்த அந்த குழந்தைகளை வந்து ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படியான ஒரு உரையாகத்தான் இருந்திருக்கும் என்பதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. வெகு சிறப்பான உரைங்க ஐயா. அ குறிப்பாக நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது, நீங்க வந்து எங்களுக்கு அந்த இடத்தை சற்று விட்டுக் கொடுத்ததுக்கு மிக மிக நன்றியை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த புரிதல் தான் வேணும் எப்பவுமே. என்னடா என்னடா நாங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில சொல்றாங்களேன்னு இல்லாமல், அந்த நட்புணர்வோடு நீங்க சொன்னது சிறப்பாக இருந்தது. நம்ப அன்புடன் ஆனந்தி அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருப்பதை எல்லாம் பார்க்கும்போது, நிச்சயமாக படிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது இல்லைங்களா? இயல்பா அவங்களுடைய பார்க்கும்போது அவங்க பார்த்த இடத்தில் அவங்கள் கண்டது, அவங்க ரசிச்சது, அவங்கள பாதிச்சது எல்லாமே அவங்க சொல்லியிருப்பதை நமக்கு வந்து மறுபடியும் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற வைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய உரை இருந்தது. அவங்க ஒரு அழகான ஒரு அந்த படங்களை எல்லாம் ஒரு அப்படியே அந்த கேமரா கண் கொண்டு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல அவங்க போடுற அ அ இயற்கை காட்சிகள் எல்லாம் அமெரிக்கால அவங்க அலுவலகத்துக்கு போயிட்டுருக்கும்போது, அப்படியே பனி படர்ந்து இருக்கிறது. "ஒரு வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது." அது போல எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவிற்கு நான் அப்ப நெனச்சுக்குவேன். அந்த ஒரு ரசனை மிக்கவர்களால நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு கோவம், சீற்றம் அப்படியெல்லாம் வராது. என்னை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் எதையும் ரசிக்கும் தன்மை இருப்பவர்களுக்கு வந்து எதையுமே இலகுவாக எடுத்துக்கொள்வார்கள். சரி, நீ அவ்வளவுதான் போ. விட்டுட்டு போ. என் வேலைய நான் பார்த்துட்டு போறேன். அவ்வளவுதான் அப்படின்றபடி எல்லாம் அது எப்படி நீ சொல்லலாம்? அது எப்படி நீ செய்யலான்ற ஒரு அப்படியான ஒரு இதுல மனநிலையில் இருக்க மாட்டார்கள். இவங்க எழுதியிருக்கிறத பார்க்கும்போது ஒரு மனநிலை மருத்துவர் போலன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த அந்த படிக்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு இது பண்ணணுமா? அப்படின்றபடி ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தலாம் என்றே தோன்றுகிறது. குறிப்பாக நம்முடைய அ ஆனந்தி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்ல நினைச்சத நம்முடைய இவரே சொல்லிட்டார் தொடக்கத்திலேயே. 21 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அவங்க நூல்கள் வெளியிடுவதற்காகவே இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வருவாங்க போல இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் எழுதி, எழுதி, எழுதி அவர்களை வந்து உயிர்ப்பித்துக் கொண்டு, அதை வந்து இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்க வந்து எப்படி அந்த இது சொல்றாங்க இல்லைங்களா? வலசை போறது. அந்த பறவைகள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வலசை போறது போல, இவங்க வந்து ஒரு அந்த இடத்தில் இருந்து இங்க வந்தாலும், ஒரு ஆகச்சிறந்த பணியாக இந்த நூல் வெளியீடு நிகழ்வுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு, வெகு சிறப்பாக தன்னை சுற்றி உள்ளவர்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டு, எங்க அக்காலாம் கூட நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருந்திருக்காங்க, அவங்களுடைய நிகழ்விற்கு. அவர்களுக்கெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு குடும்பம் போல அவர்கள் அளவளாவி இருந்ததை வந்து எங்க அக்கா சொல்லி கேள்விப்பட்டேன். என்னால வர முடியல. அதுக்கு போன நிகழ்ச்சிக்கு, முன் நிகழ்ச்சிக்கு கூட கூப்ட்டுருந்தாங்க. என்னால வர முடியல அந்த நேரத்துல. ஆனா வந்து அவர்களுடைய அந்த ஒரு இயல்புன்றது எல்லாருக்கும் பரவ வேண்டும் என்பதை வந்து உணர முடியும். நிச்சயமாக அந்த நூலிலும் அப்படியாக பல செய்திகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்புடன் ஆனந்தி அவர்கள் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர். பல அமெரிக்கா தொலைக்காட்சியில் வந்து பல நிகழ்வுகளை வந்து அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார். குறிப்பாக திரைப்படங்களை பற்றி அதனை வந்து திறனாய்வு செய்வது, பாடல்களை திறனாய்வு செய்வது, அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ நேர்காணல் நிகழ்ச்சி, அ அதப்போல வந்து பல்வேறு நிகழ்வுகளை அவங்க வந்து இலக்கியம் சார்ந்து குழந்தைகளுக்காக அப்படியாக அவங்க தொடர்ந்து தன்னை வந்து இந்த தமிழ் குறும் அந்த எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது எப்படி என்று நாம் நினைக்கிறோமோ, அப்படியாக ஒரு கலகலப்பாக வைத்துக்கொண்டு, ஒரு அறிவார்ந்த வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரம் இருந்திருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஏற்புரை நல்ல ஒரு பேச்சாளர் அவங்க. மிக்க சொன்னபடி நாங்க பார்த்தா அப்படிதான் அந்த போட்டுக்கொள்கிற அந்த படங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சு சின்ன குட்டி பசங்க போல போட்டுக்கிட்டு இருப்போம். 2 பேரும் தொடர்ந்து விடமாட்டோம். நீயா நானா பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போட்டுட்டே வருவோம்.
ரொம்ப ஒரு அந்த நேரம் ஒரு மகிழ்வான நேரமாகத்தான் இருக்கும். உண்மையில். அப்படியான ஒரு அன்பான ஒரு நெல்லை அல்வா போன்ற ஒரு இனிப்பான குணமுடைய நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்களது நூல் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் என்றே நம்பலாம் என்று சொல்லி, வேற யாராவது கருத்துரை வழங்குவதற்காக இருந்தால் கருத்துரை வழங்கலாம். ஆர்வம் இருப்பவர்கள் இந்த நிகழ்வுக்கு கருத்துரை வழங்க விரும்பினால் இந்த ஓரிரு வார்த்தைகள், ஓரிரு நிமிடங்களில் உங்களுடைய கருத்துரைகளை வழங்கலாம். வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க. அதாவது ஒரு கவிஞர் உள்ளத்த இன்னொரு கவிஞர் தான் கண்டறிஞ்சு சொல்ல முடியும். ரொம்ப அருமை. பாலநேத்திரம் ஐயா அவர்கள் அன்புடன் ஆனந்தியுடைய அந்த கவிதை உள்ளத்தை ரொம்ப சிறப்பா உள்வாங்கி அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது திணிக்காம நேர்மையா அன்புடன், திணிக்காமல் நேர்மையாக அன்புடன் தெளிவாக சுருக்கமாக தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த திணிக்காம உறுத்தாம சொல்லுகிறதே ஒரு அழகு. ஏற்புரையில அன்புடன் ஆனந்தி சொன்னாங்க, அதாவது கிட்டத்துல வரமாட்டாங்க, நம்ம அறிவுரை சொல்ல போனா சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மள ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அன்போட அதை சொல்லுகிறது பன்முகத்திறமைய சொன்னீங்க. எல்லா இதுவையும் நீங்க சொன்னதை நிறைய குறிச்சேன். அதாவது மனம் ஒரு மாயக்காரன், யாரையும் ஒதுக்கி விடக்கூடாது, ஒதுங்கவும் கூடாது. இந்த 90% 10% ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதாவது வெற்றிடமாக அதுல ஒரு ரிஃப்ளக்ஷன் நம்ம சொல்றாங்க, ஒரு ஜேர்னல் மாதிரி வச்சுக்கிட்டு அதை பார்க்கறது, பணத்தை பார்க்கறது, ரீலீவ் பண்றது, ரிவ்யூ பண்றது, துன்பம் என்ன இன்பம் கொடுத்தது என்ன, அந்த காந்தியுடைய வரிகள் அத ஒவ்வொன்றையும் 4 பக்கத்துல சொன்ன சுருங்கி சொல்றது ரொம்ப சிறப்புன்னு சொன்னீங்க. எல்லா விதத்திலும் அருமையான நூலுக்கு மிக அருமையான ஒரு திறனாய்வு உரை. 2 ஒரு கவிஞர்களையும் வாழ்த்துறேன். 3வது கவிஞரான தேன்மொழி அம்மா, நம்ம ஞான விடுவியல் ஐயா, எல்லாரும் நான் தான் கவிஞர் இல்லை, ரசிகன். அவங்க ஒவ்வொருத்தரையும் வணங்கி வாழ்த்துறேன். வரட்டும்.